ஹாய், வெல்கம் டு சமைத்து ருசி. டுடே நம்ம பார்க்க போகிறது பீட்ரூட் குழம்பு. ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 பீட்ரூட்டை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதுக்கப்புறமா வெங்காயம் 2 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாமே பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். காய்கறி நம்ம ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். முருங்கைக்காய் ஒரு 4 பீஸை, கத்திரிக்காய் ஒரே ஒரு கத்திரிக்காய் எடுத்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா சால்ட்டை 1 ஸ்பூனு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2.5 ஸ்பூனு, மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெயும், கடுகு, சோம்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகும் சோம்பும் போடுறோம். இது நல்லா பொரியணும். கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். ஒரு 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு போடுறோம். அடுத்து பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம். இந்த பூண்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட போகிறோம். அகைன் கொஞ்சம் சால்ட்டு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீட்ரூட் சேர்க்க போகிறோம். இந்த காய் பீட்ரூட் ஒரு கப்பு, அடுத்து முருங்கைக்காய், கத்திரிக்காய். ஸோ இது தேவையான அளவு மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சால்ட்டு தேவையான அளவு நல்லா வதக்கணும். இந்த மாதிரி மிளகாத்தூளை எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது நல்லா கலர் வரும். தென் பச்சை வாசனை போயிடும். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு உங்களுக்கு எவ்வளோ தெரியும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. குழம்பு கொதிக்க ஒரு 10 நிமிஷம் ஆகும். பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த குழம்பு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தென் காய் கடித்து சாப்பிட பிடிக்காத பசங்க இதோடைய குழம்பு சாப்பிட்டாலே அதோடய சத்துக்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி சலசலன்னு கொதிக்குதுன்ட்டு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழம்பு திக்காயிடுச்சு. குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இப்போ பீட்ரூட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்ல டேஸ்டான ஹெல்த்தியான பீட்ரூட் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஸோ கார்னிஷ்காக நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சூடான சாப்பாட்டில் நல்ல சூடான சாதத்தில் இந்த மாதிரி பீட்ரூட் குழம்பு ஊற்றி சாப்பிடும்போது சுவையே செம்மையாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும், அப்படியே சாப்பிடலாம். இந்த குழம்பு சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இதில் புளி சேர்க்கலை. தேங்க்யூ. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்காக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தென் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போடுற வீடியோ நீங்கள் டெய்லியும் பார்க்கலாம். பாய்.